கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா. இன்றைக்கி இந்த எபிசோடில் குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதலாவது, ஸ்நாக்ஸ்னால் என்ன? ஸ்நாக்ஸ்னால் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு, அதாவது ஒரு மீல் மாதிரி நிறைய ஃபுட்டாக இல்லாமல் ஒரு சிறிய அளவிலான ஃபுட்டை வந்துட்டு 2 மீலுக்கு நடுவில் எடுத்துக்கிறது. ஒரு மதிய வேலை காலை வேலை சாப்பாட்டுக்கு நடுவில் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி தான். இதை தான் ஸ்நாக்ஸ்னு சொல்லுவோம். இது மதிய வேலையில் ஒரு நிறைய சாப்பாடு சாப்பிட்றது வந்துட்டு அது சாப்பாடு வேலைக்குரிய சாப்பாடுன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்நாக்ஸுக்கும் சாப்பாடுக்கும் இதுதான் வித்தியாசம். முதலாவதாக ஸ்நாக்ஸ் அப்படின்னு எதை கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா, சும்மா கேரட் எடுத்து சாப்பிட்றது, இல்லை பழங்களை எடுத்து சாப்பிட்றது, ஏதோ அப்படி தான் ஸ்நாக்ஸாக இருந்தது. அப்புறம் ஒரு செட்டினான பீரியடுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் வகைகளில் வந்துட்டு கொஞ்சம் நட்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்த்தாங்க. அண்ட் கொஞ்சம் மாடர்னைசேஷன், ஒரு 1900s இந்த மாதிரியான ஒரு டைமில் வந்துட்டு பன்னு, ப்ரெட்டு இந்த மாதிரி வகைகளை வந்துட்டு ஸ்நாக்ஸுங்கிற கேட்டகரியில் ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக 2000ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாக வந்து ஸ்நாக்ஸ் கேட்டகரியில் வந்து ஆட் பண்ணாங்க. அதாவது பிஸ்கெட்ஸு, சாக்லேட்டு, பேஸ்ட்ரி, சிப்ஸு, ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டான டைம்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டகரியில் ரொம்ப பிரபலமாக வந்து மார்க்கெட்டிங் செஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போவோமே, அப்போல்லாம் வந்துட்டு என்னென்னா, வீட்டில் நார்மலி ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது எப்போ இருக்கும்னா, ஸ்கூல்லாம் முடிஞ்சு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்து ஏதாவது ஒரு ஹைட்டில் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சின்னதாக ஒரு கிண்ணத்தில் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸு சாப்பிடு அப்படின்னு. ஒரு 4-5 மணிக்கு இந்த டைமில் கொடுப்பாங்க. இதுதான் அப்போ வந்து ஸ்நாக்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு வருஷம் 2 வருஷமாக வந்துட்டு ஸ்நாக்ஸுங்கிறது வந்து ஈவன் ஸ்கூலில் கூட வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ நிறைய ஸ்கூல்ஸில், அதாவது உலக லெவலில் வந்துட்டு சில ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஸ்நாக்ஸுக்கே வந்துட்டு 15 நிமிஷம் கொடுக்குறாங்களாம். நம்மலாம் வந்து படிக்கும்போது வந்துட்டு ஸ்நாக்ஸுக்குன்னுலாம் டைமே கிடையாது. ரீசஸ் டைம்னு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதுக்குள்ளே போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிடைக்கிறதுல வந்துட்டு ஏதோ என்ன ரிங்க ரோசஸ் அந்த மாதிரி ஏதாவது விளாண்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருவோம். போய் டான்னு பெல் அடிக்கும், போய் உட்காந்துரும். ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ஸ்நாக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் தனியாக ஒதுக்கி கொடுக்குறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இப்போ வந்துட்டு கட்டாயமாக ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த ஸ்நாக்ஸை வந்துட்டு எப்படி குழந்தைக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கிறதுக்கு என்ன குவாலிட்டிஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரி, முதலாவது சொல்லணுன்னா, ஒரு ஸ்நாக்ஸுங்கிறது வந்து நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கணும். நியூட்ரிஷன் ரிச்னா எப்படி சொல்கிறது, ப்ரோட்டீன், கால்சியம், அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட், அதாவது நல்ல விதமான கார்போஹைட்ரேட் அண்ட் நல்ல ஃபேட், இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நியூட்ரிஷன் ரிச்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக சொல்லணுன்னா, லோ கேலோரிஸ் இருக்கணும். என்னதான் வந்து அதில் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரோட்டீன் இந்த மாதிரி இருந்துச்சுனாலுமே வந்துட்டு அந்த கேலரிங்கிறது வந்துட்டு ஒரு நாள் அந்த குழந்தைக்கு தேவைப்படுற கேலரியிலேருந்து 10% குறைவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. மூணாவதாக என்ன பாயிண்ட் சொல்லணும்னா, ஒரு பேலன்ஸ்டான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு நார்மலி ஒரு ஸ்நாக்ஸில் வந்து விட்டமின்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து ப்ரோட்டீன் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம், ஃபைபர் கூட இன்க்ளூட் பண்ணுவோம், ஃபேட் இன்க்ளூட் பண்ணுவோம். ஆனால் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லப்படுற அந்த அயன், கால்சியம், அப்புறம் பாஸ்பரஸ், மேக்னீஷியம், மேங்கனீஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன சத்துக்கள்லாம் இருக்குது. ஜிங்க் ரொம்ப எப்படி உடம்புக்கு இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் தெரியும். அப்புறம் அயன் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதையுமே கன்சிடரேஷனில் கவனத்தில் வந்து கொள்ளணும். அப்புறம் நாலாவதாக சொல்லணுன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்துட்டு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான அடிட்டிவ்ஸுமே இருக்கக்கூடாது. இப்போ கலர் பொடி சேர்ப்பாங்க, டேஸ்ட்டுக்காக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகலாம் சேர்ப்பாங்கன்னு சில விஷயங்கள், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் அடுத்ததாக சொல்லணுன்னா, ஸ்நாக்ஸில் எப்போவுமே வந்துட்டு நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. எப்போவுமே நோ ஆடட் சுகர்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஸ்நாக்ஸில் இருக்கவே கூடாது. அப்புறம் சொல்லணுன்னா, ஸ்நாக்ஸ் எப்போவுமே ஹை ஃபைபர் கண்டென்ட்டோடு இருக்கணும். இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக சாப்பிட்ணும் தான் சொன்னேன். ஸ்நாக்ஸ் மீல்ஸ் மாதிரி நிறைய சாப்பிடக்கூடாது. இப்போ ஃபைபரோட முக்கியத்துவம் என்ன, வயிறை வந்து ஃபுல் பண்ணுறது தான் ஃபைபரோட முக்கியத்துவம். அப்போ ஃபைபர் வந்து கொடுக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸாக இருந்துச்சுன்னா மிக சீக்கிரமாக வந்துட்டு வயிறும் ஃபுல்லாகிடும். அடுத்த பாயிண்ட்டாக சொல்லணுன்னா,
ஸ்நாக்ஸ் வந்து எப்போவுமே வந்து அந்த டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ நீங்கள் எவ்வளோதான் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலுமே அதை வந்து குழந்தைங்க பார்க்கும்போது அதுக்குடைய டேஸ்ட்டும் வந்து அதோட டெக்ஸ்சரும் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படினாலும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ ஒரு பழமே கட் பண்ணி வச்சாலுமே அந்த பழத்தை வந்துட்டு ஒரு ஸ்டார் மாதிரியோ இல்லை ஒரு ஹார்ட் மாதிரியோ இல்லை ஒரு அனிமல் ஷேப்லேயோ இல்லை ஒரு லெட்டர் ஷேப்லேயோ நீங்கள் அப்படி கொடுத்து அந்த க்ரன்ச்சினஸோடு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதுவே வந்து கட் பண்ண ஃப்ரூட்ஸை ரொம்ப நேரம் கழித்து கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், நல்லா இருக்காதுல்ல. அந்த க்ரன்ச்சினஸ் எப்போவுமே விரும்புவாங்க, டேஸ்ட் எப்போவுமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் கொண்டு வரணும். அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்நாக்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு சிறிய லெவலில் எடுத்துக்க வேண்டியது. ஸோ ஃபைபர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதில். அதனால் போர்ஷன் கண்ட்ரோல் எப்போவுமே ஸ்நாக்ஸில் இருக்கணும். ஒரு அளவு தான். எப்படி நம்மளுக்கு சின்ன வயசில் வந்துட்டு இத்தனோண்டு வந்து கொடுப்பாங்களோ அதே போல் வந்துட்டு அந்த போர்ஷன் கண்ட்ரோல் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம அந்த போர்ஷன் கண்ட்ரோலை கவனத்தில் கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணணும். அடுத்த பாயிண்ட்டாக சொல்லணுன்னா ஸ்நாக்ஸ் வந்து எப்போவுமே கொடுக்கும்போது அதில் வந்து அலர்ஜி காஸ் பண்ணக்கூடிய ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுங்க. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸில் வந்துட்டு சில விஷயங்கள் ஒத்துக்காது. சிலருக்கு பீனட் எப்படி ஒத்துக்காதோ அதே மாதிரி சிலருக்கு சில ஃப்ரூட்ஸ் ஒத்துக்காது. அதெல்லாம் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் மூலமாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அலர்ஜி ஏஜென்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலுமே கொடுங்க. அடுத்ததாக சொல்லணும்னா ஸ்நாக்ஸுங்கிறது எப்படி வந்துட்டு சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டமாக இருக்கணும். அதாவது கன்வீனியன்ஸ் அண்ட் போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இப்போது டக்குன்னு எடுத்து சாப்பிடக்கூடியதாக இருக்கணும். அதை உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் குக் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டமாக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுக்குரிய குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதையெல்லாம் கன்சிடரேஷனில் கொண்டு வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதெல்லாம் கன்சிடரேஷனில் கொண்டு வந்தால் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்புறம் தானிய வகைகள், பயிறு, பட்டாணி இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் எக்கு, மில்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எடுப்போம். ஃப்ரூட்ஸ் எப்படி கொடுக்கலாம்? ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸாக கொடுக்கலான்னு சொல்லுவோம். ஆனால் ஜூஸ் வந்து எப்போவுமே நல்லது கிடையாது. ஏன்னா ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிக்விட் மாதிரி தான், தண்ணி குடிக்கிற மாதிரி தான். அது வந்து லிக்விடாகவே உள்ளே போகும், சீக்கிரம் டைஜஷன் ஆகி இட் வில் கோ அவுட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே டைஜஷன் ஆகிடும். அதனால் எப்போவுமே ஃப்ரூட்ஸை வந்து கொடுக்கும்போது ஒரு ஹோல் ஃப்ரூட்டாக கொடுங்க. அது ஹோல் ஃப்ரூட்டாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணலாம், அந்த ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி ஒரு சாலடாவோ இல்லை கொஞ்சமாக வந்துட்டு ஏதோ ஐஸ்கிரீம், ஒன்ஸ் அ வைல் வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீமோடு கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து வெஜிடபிள்ஸும் கண்டிப்பாக வந்து குழந்தைங்க சாப்பிட போகிறது இல்லை. அப்போ வெஜிடபிள்ஸ் எப்படி கொடுக்கலாம்? வெஜிடபிள்ஸையும் சாலட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா வெஜிடபிள்ஸில் வந்து கட்லெட் சின்னதாக கொஞ்சம் வந்துட்டு ஏதாவது உருளைக்கிழங்கு இதை மேஷ் பண்ணி, இல்லைனா வந்து கொஞ்சம் கடலை மாவு போட்டு மேஷ் பண்ணி, இல்லைனா வந்துட்டு கட்லெட்டாக பண்ணி கொடுக்கலாம். கட்லெட் வந்து எப்படி பண்ணலான்னா வந்துட்டு கொஞ்சம் பொட்டேட்டோ மேஷ் பண்ணி அதை வந்து அந்த காய்கறியோடு சேர்த்து வச்சு நீங்கள் கட்லெட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். மூணாவதாக சொல்லணும்னா பயிர் வகைகள், லெக்யூம்ஸ், அப்புறம் சீரியல்ஸ், அப்புறம் மில்லட்ஸ், இந்த மாதிரியான பயிர் வகைகள் இருக்குல்ல, இதை எப்படி கொடுக்கலாம்? நீங்கள் பாயில் பண்ணி அந்த நம்ம வெஜிடபிள்ஸில் சாலட் பண்ணுவோம்னு சொல்லலை, அந்த வெஜிடபிள்ஸ் கூட கலந்து கொஞ்சம் மசாலாவும் போட்டு கூட கலந்து நீங்கள் அதை வந்து ஒரு சாலடாக கொடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா அதை வந்து அவிச்சு பட்டாணி சுண்டல் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் போட்டு பட்டாணி சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது எக்கு எப்படி கொடுக்கலாம்? எக்கு வந்து ஆம்லேட்டாக கொடுக்கலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்தி பண்ணுறதுக்கு அதில் வந்துட்டு நீங்கள் கேரட்டோ இல்லை வேறு ஏதோ வெஜிடபிள்ஸோ கொஞ்சம் சாப் பண்ணி மைன்யூட்டாக சாப் பண்ணி போட்டு அதை ஒரு ஆம்லேட்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது நட்ஸ் வகைகளை எப்படி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலான்னா, நீங்கள் நட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு அது ரொம்ப ஃபேட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கவனத்தில் கொண்டு கொடுங்க. நட்ஸ் வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு பவுடர் பண்ணி பவுடர் பண்ணி ஏதோ லட்டு மாதிரியோ இல்லை பர்ஃபி மாதிரியோ இல்லை ப்ரோட்டீன் பார் மாதிரியோ கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேரி பண்ணி இல்லை கொஞ்சம் அதில் ஓட்ஸ் ஏதாவது சேர்த்து அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அடுத்தது பால் எப்படி கொடுக்கலாம்? பாலை வந்துட்டு கொஞ்சம் வந்து நட்ஸ் வகைகள் சேர்த்து மில்க் ஷேக்காக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வந்து ஸ்நாக்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு வேளை ஸ்நாக்ஸ் கொடுங்க, இல்லை மிஞ்சி போனால் ஒரு 2 வேளை கொடுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஸ்நாக்ஸுங்க போக நம்மளுக்கு வந்து மீல்ங்கிற டைமே வந்துட்டு 3 வேளை கண்டிப்பாக ஃபுட்டு கொடுக்க போகிறோம். நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு வேளை ஸ்நாக்ஸ் கொடுங்க, இல்லை மேக்ஸிமம் 2 வேளை கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஏற்கனவே ஆல்ரெடி 3 வேளை சாப்பிட போகிறாங்க, இதில் ஸ்நாக்ஸுங்கிறது கொடுத்து அது இன்கேஸ் வந்து அது வேறு ஏதாவது பிரச்சனையாக கூட ஆகலாம். மேபி வெயிட் கெயின் ஆகலாம், இல்லை ஃபேட் டெபாசிட் ஆகலாம். ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் சொன்ன ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லேயும் எல்லாத்துலேயுமே வந்து ஃபேட் இருக்குது. ஈவன்
ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கிட்டால் கூட அதுலேயும் வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நான் சொன்ன இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். இதில் வந்துட்டு 3 கேட்டகரியாக ஸ்நாக்ஸை வந்து நார்மலி பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கொடுக்கவே கூடாத ஸ்நாக்ஸு, ஒன்று வந்து எப்போவாவது கொடுக்கலாம், லைக் வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை கொடுக்கலாம் அப்படிங்கிறது. இன்னொரு கேட்டகரி இருக்குது ரெகுலராகவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, எப்போவுமே கொடுக்கக்கூடாத கேட்டகரியில் இருக்கிறது வந்து பிஸ்கெட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்போவுமே கொடுக்கக்கூடாது ஸ்நாக்ஸை. ஆனால் அதை எப்போவுமே கொடுக்க முடியுமா, அப்படி கொடுக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா குழந்தைய கண்டிப்பாக அதை தான் வந்து விரும்புவாங்க. ஸோ அப்போனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா, நீ வந்து இதை வந்து எப்போவாவது சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மந்த்லி ஒரு நாளோ அந்த ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் வந்து அதுக்கு டைம் அலோட் பண்ணிவிடுங்க. இந்த நாள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் குழந்தைங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ இந்த மாதிரி எடுத்துக்கிற ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அதில் வந்து பால் வகைகள், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வகைகள், சிரியல்ஸ் வகைகள்லாம் வந்துட்டு இந்த கேட்டகரியில் வரும். ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வெஜிடபிள் சாலட்ஸு, பட்டாணி, சுண்டல் வகைகள் இதெல்லாம் டெய்லியுமே கொடுக்கலாம். அப்புறம் முட்டை வந்து டெய்லியுமே ஒரு முட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது போக வந்துட்டு ப்ரோட்டீனுக்காக வந்துட்டு ஏதாவது மீனோ இல்லைனா வந்துட்டு சிக்கன் பிரெஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது சிறிய அளவில் ஒன்று க்ரில் பண்ணியோ இல்லைனா வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி, அதாவது டோஸ்ட் பண்ணி சரிங்களா, டோஸ்ட் பண்ணி கொஞ்சம் மசாலா போட்டு அவங்களுக்கு ப்ரோட்டீனுக்காக, இது வந்து நான்வெஜ்ஜாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெஜ்ஜில் உள்ள பன்னீரோ இல்லை சோயா சங்க்ஸோ இதை கூட நீங்கள் வந்து டெய்லியுமே வந்துட்டு ஈவினிங் வேலையில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இது கூட கொடுக்கலாம். சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்நாக்ஸுங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு போர்ஷன் கண்ட்ரோலோடு கொடுங்க. அவங்க கேலரிஸ் வந்து எப்போவுமே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற இந்த பழக்கம், அதாவது தான் சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசில் கொடுக்குற அந்த பழக்கம் தான் வந்து அவங்களுக்கு வளரவும் அது கண்டினியூ ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கேலரிஸும் கவுண்ட் பண்ணி கொடுங்க. கேலரிஸ் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து கூகுள்லையும் சரி மார்க்கெட்லேயும் சரி நிறைய கேலரி கவுண்டர் ஆப் இருக்குது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ கேலரிஸ் வந்து ஃபுட் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அதுலேயே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் வேறு ஒரு தகவலில் நான் இன்னொரு நாள் உங்கள் கூட வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye.